கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறாங்களாம். யாருக்கு முன்னாடி? அவர்களுக்கு முன்பாக. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து ஏராளமாய் பார்க்கிறவர்கள் இடத்துல, ஏராளமாக நம்மளை கேலி பேசுகிறவர்கள் இடத்துல இருந்து தேவன் என்ன செய்கிறாங்க? நம்மளை மேன்மைப்படுத்த போகிறாங்களாம். நீங்கள் கூட நினைத்து கொண்டு இருக்கலாம் சகோதரன் சகோதரிகளே, என்னை ஏன் எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறார்கள்? என் கஷ்டம் இப்படியே தான் இருக்குமா? என்னுடைய வாழ்க்கையானது மாறாதா? இவர்களுக்கு முன்பாக நான் என்னுடைய வாழ்க்கையானது உயரும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து நீங்கள் கலங்கி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். கடனுக்காக நீங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கலாம். வியாதிகள் குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கலாம். குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். தேவன் சொல்லுகிற வார்த்தை தான், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் மகளே. தேவன் மாத்திரம்தான் நம்மளை அற்பமாய் பார்க்க மாட்டாங்க. தேவன் மட்டும்தான் நம்மளை நேசிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் யார் நம்மளை அற்பமாய் பார்த்தாலும், கஷ்டப்படுத்தி பார்த்தாலும், வேதனைப்படுத்தி பார்த்தாலும், துக்கப்படுத்தி பார்த்தாலும், தேவனாகிய கர்த்தர் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்றாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சகோதரிகளே, கவலைப்படாத சகோதரிகளே. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுங்க. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. அவர்கள் கண்கள் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. தேவன் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களை விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் ஒரு நாளும் உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க முடியாத தேவன் தான். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறவர் தான் பெரியவராக இருக்கிறாங்க. உலகத்தில் இருப்பவர் காட்டிலும் உங்களோடு இருக்கிற தேவன், என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு மெய்யான ஒரு வெளிச்சத்தை தேவன் கொண்டு வருகிறவராயிருக்கிறாரு. அதனால நான் வெட்கப்பட்டு நின்று விட்டனே, நான் கண்ணீரோடு நிற்கிறேனே, நான் தவிப்போடு நிற்கிறேனே என்று சொல்லி யாரு நினைக்காதீங்க சகோதரிகளே, யாரு நினைக்காதீங்க சகோதரர்களே. உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், இன்றைக்கு மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாங்களே, அந்த தேவனை நம்புங்க, அந்த தேவனை விசுவாசிங்க, அந்த தேவனிடத்துல நீங்க நம்பி வாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்துல யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறதற்கு தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாங்க சகோதரன் சகோதரிகளே. அதனால நீங்க அழாதீங்க, நீங்க கலங்காதீங்க. தேவனிடத்துல நீங்க நம்பி வாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.